வணக்கம் பக்தர்களே, எல்லோரும் சவிக்குமா? என் குருவுக்கும் என்னை சுற்றியுள்ள நல்ல ஆத்மாக்களுக்கும், என் குலதெய்வத்துக்கும், என் பித்தர்களுக்கும், இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். சித்தயோகி சிவ பிரபாகர சுவாமி குரு பூஜை மார்ச் 17-18-2026 மிக சிறப்பாக நடைபெறப் போகிறது. அந்த விழாவில் கலந்து கொள்ள பக்தியும் ஆர்வமும் கொண்டவர்கள் கலந்து கொண்டு அந்த மகானுடைய ஆசி பெற வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். இந்த சிவ யோகி பிரபாகர சுவாமி இப்படி பல விதத்தில் பல பேர்கள் சின்ன கொஞ்சம் ஒரு மாற்றத்தில் எல்லாம் அழைக்கிறாங்க, செய்கிறாங்க. ஐயா இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கனகம்பட்டி மூட்டைசாமியுடைய முன் சரீரம் அப்படின்னு நம்முடைய பக்தர்கள்லாம் பேசப்படுகிறது, நம்பப்படுகிறது. அதற்கான சாட்சிகள் அதெல்லாம் ஏற்கனவே கனகம்பட்டி மூட்டைசாமி இருக்கும்போது அதெல்லாம் நடந்திருக்கு. அந்த தொடர்பு அவர் தான் இவர் தான் அவர் அப்படின்ற ஒரு தொடர்பை மெய்ப்பிக்கும் வகையில் பல நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அது கூட இருந்தவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இவர் நம்ம பாம்பாட்டி சித்தருடைய வம்சத்தில் வந்ததாக சொல்லப்படுகிறது. 1263ஆம் ஆண்டு அவர் அவதரித்ததாகவும், பல காலங்கள் பல சரீரங்கள் உருமாறி அந்த தவ வாழ்க்கையை வாழ்ந்து இறுதியாக ஜலசமாதி பல ஆண்டு காலம் இருந்து அதன் பின்புதான் 1986 அவர் ஜீவசமாதி அடைகிறார். இது கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் பட்டணத்திட்டா என்கின்ற தாலுக்காவில் ஓமலூர் புலிப்பாரா அப்படின்ற ஒரு இடத்துல அவருடைய ஜீவசமாதி ஐக்கியம் செய்யப்பட்டுள்ளது. ஐயா அவர் இருக்கும்போது சாதாரண பொதுமக்கள்கிட்டே நல்லா பழகக்கூடிய தன்மை கொண்டவர். ஏன்னா அவர் யார் வீட்டுக்கெல்லாம் போனார், யார் வீட்டெல்லாம் பழகுவார் அப்படின்ற அந்த குடும்பத்தை கூட எனக்கு கொஞ்சம் தொடர்பு ஏற்பட்டதுனால அவங்க கூட விசாரிக்கும் போது அவர் சொன்னாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அப்போது அவர் எப்பவுமே ஒரு மௌனமாக எப்பவுமே மௌனமாக இருப்பார். அதிகமாக பேச மாட்டார். பேசினா கராகராக பேசுகிற மாதிரி பேசுவார். ஐயா சிவனுடைய அவதாரமே சிவனுடைய அவதாரமே என்று கருதினாங்க. அதுக்கப்புறம் தத்தைத்திய சித்தர்னு சொல்லுவாங்க, அவருடைய அவதாரமாக கருதினாங்க. அந்த புலிப்பாரா அப்படின்ற அந்த இடம், அது பக்கத்தில் தான் இடம் வாங்கி கொடுத்து அந்த இடத்துல தான் அவர் ஐயா ஐக்கியமாகணும் அண்டு நினச்சி அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு சில உதவி பண்ணி அந்த இடத்த வாங்கி கொடுத்து பண்ணியிருக்காங்க. இவர் இப்படி அவதாரங்கள் தன்னுடைய சரீரத்தை மாற்றி 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 வரும்போது அது ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் பிள்ளையாக பிறந்து, அதுவும் அதிக ஆன்மீக பக்தி கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்து இங்கேருந்து இமயமலைக்கு போய் அவர் பல குருமார்களை இவர் அழைத்து சென்று அவருக்கு அந்த ஆன்மீக சூட்சுமங்கள், அந்த கலைகள் இதெல்லாமே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். வாசி, அது மாதிரி தியானம், அஷ்டமா சக்தி எப்படி பெறுவது, கூடு விட்டு கூடு எப்படி பாய்வது,
இப்படி பல வித்தைகளை வந்து ஆன்மீக ரீதியாக அவர் வந்து ஒரு குரு மூலமாகவோ அந்த இது இமயமலையிலிருந்து கற்றுக்கிட்டு இதில் வந்திருக்கார். அப்போ அவர் பிறவியிலே வந்து அவர் தன்னை யார் அப்படின்ற ஒரு உணர்ந்திருக்கார். ஏன்னா அவர் வந்து அந்த சரீரம் மாறி மாறி வர ஆத்மா ஒன்றே தான். ஏதோ ஒரு காரணத்துக்கு இந்த பூமியில் மக்களுக்கு நல்லது செய்துக்கோ இல்லைனா இறைவன் வந்து எதுக்காக அவரை வந்து அனுப்பணும் பூமிக்கு அந்த காரணத்தை முழுசாக நிறைவேற்றுறது அமைச்சிருக்காரு. அதுக்கு இத்தனி சரீரம் எடுத்திருக்காங்க. 17 சரீரம் எடுத்து 18ஆவது சரீரம் தான் கனகப்பட்டி மூட்டை சுவாமிகள் சரீரம் அப்படின்னு நம்பப்படுது. இவர் வந்து இங்கே ஒரு இடத்துல இருந்தாருன்னா அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் காட்சி கொடுப்பார். இங்கேயும் இருப்பார், அங்கேயும் இருப்பார். அது மாதிரி சக்தி. அஷ்டமா சித்துக்கள்னால் ஒரு கடுகு மாதிரி இருக்கின்ற ஒரு பொருளை மலை மாதிரி ஆக்குவது, மலை மாதிரி இருக்கின்ற ஒரு பொருளை கடுகு மாதிரி ஆக்குவது. அதே மாதிரி இங்கே இருக்கிறது இதே உருவத்தை பல உருவங்களை பல இடங்களில் காட்சி கொடுக்கறது. அதுதான் இது இல்லாமல் கூடு விட்டு கூடு பாய்வதுன்றது ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு மாறுவது. அதுதான் கனகம்பட்டி மூட்டை சாமி விஷயத்தில் நடந்திருக்கு. கனகம்பட்டி சாமிக்கு வந்து அதை குழந்தை பருவத்துலேருந்து அது வரலை. அவருக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில் அந்த சரீரத்தை இவர் வந்து எடுத்துக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் அந்த ஆன்மீகத்தன்மை கனகம்பட்டி சாமிக்கு வந்து அதை உணர்றார். அவர் ஒரு தெய்வ பிறவி. அந்த உடல் வந்து இவர் எடுப்பார் இந்த காலகட்டத்தில் எடுக்கின்றதா இந்த உலகத்தில் படைச்சிருக்கார் ஆண்டவர். அது மாதிரி இவங்களை வந்து நம்ம வந்து ஆராய முடியாது, ஆராய்ச்சியும் பண்ணக்கூடாது, சாதாரண ஆள்லாம் பண்ணக்கூடாது. எங்களை மாதிரி ஆள் எது சொல்கிறோன்னா சாதாரண மனுஷன் தெரியறதுக்காக சொல்கிறோம், எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதை போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அது நடக்குமா இது நடக்காதா ஏன் இப்படி இதெல்லாம் பொய் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த ஆன்மீகன்றது உங்களோட மனசை பொறுத்து, உன் நம்பிக்கையை பொறுத்து தான் இந்த ஆன்மீகம். நம்பினா ஆன்மீகம். கல்லை வந்து கடவுளாக நீ நம்பினா அது கடவுள், கல்லுன்னாச்சுன்னா அது கல் தான். அதே வந்து அந்த தன்மை அந்த இறையாற்றல் வந்து உங்கள்கிட்ட வந்து போட்டி போடாது. உங்களுக்கு வந்து அது வந்து நிரூபணம் பண்ணுறதுக்கு அதுக்கு வேலை கிடையாது. ஏன்னா இந்த மானிட ஜென்மத்தை எத்தனையோ லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல. அதெல்லாம் நம்மக்கிட்ட போட்டி போட மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் பண்ணணும், நீ தெரிஞ்சுக்கணுன்னா உண்மையான மனசோட உண்மையான அன்போட நீ அவங்கள வழிபாடு செய்தாலோ இல்லை உன் மனசுக்கு எப்படி அழைத்தா அவன் வருவான்னு தெரிஞ்சு அந்த வழிபாட்டில் செஞ்சாலும் அது வந்து நீ உணரதான் முடியும், பார்க்க முடியாது. பார்க்குறதுனா அது பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம புண்ணியம் பண்ண கிடையாது. அப்படி தான் பார்க்க முடியும். அப்படி இவர் வந்து ஒரு மக்கள்கிட்ட சாதாரணமாக இருந்திருக்காரு. யாரும் தன்னை காட்டிக்காமையே சாதாரணமாக இருந்திருக்காரு. தன்னுடைய பக்தர்கள் வந்து பார்வையாலும் தன் உடல் அந்த இறைவனுடைய ஆற்றலில் இருந்து பக்தர்களுக்கு வந்து கடத்திருக்கான்னு எப்படி? இப்போ ஒரு பக்தர்கள் வராங்க, ஒரு விஷயம் புரியல, இல்லை அவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சாமிக்கிட்ட உட்காந்துருக்கும்போது சாமியை சாதாரணமாக பேசினே இருப்பார். ஆனால் அந்த வேலை ப்ராசஸ் நடக்கும். உன்னுடைய குறைகள் உன்னுடைய பிரச்சனை என்னவோ நியாயமானதெல்லாம் அதை ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு கரைச்சிடுவோம். அதுதான் சக்தி ஊட்டல், சக்தி கடத்தல். அப்படி நடக்கும். அது நீ கண்ணால் பார்க்க முடியாது. அது மாதிரி விஷயம்லாம் வந்து சாமி பண்ணியிருக்காரு. அது மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. எல்லாம் உணர்ந்துருக்காங்க. நீங்கள் அவருடைய பக்தர்கள் அங்கங்கே இருக்கிறாங்க, வெளியே தெரியாமல். ஏன்னா அவர்கிட்ட இருக்கும்போது அந்த தன்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால் விளம்பரப்படுத்துகிறதோ அதை வந்து இது பண்ண கொச்சப்படுத்தக்கூடாது நாளைக்கு. அதனால் அது அவங்க வேலை பார்த்துட்டு அவங்க பாட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய அவர் வந்து மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. பக்தர்களுக்கு தான் தெரியும், அது மற்றவங்களுக்கு தெரியாது. அவரை பற்றி நிறைய தெரியும். கனகம்பட்டி சாமி பற்றி தெரிகிற அளவுக்கு கூட நிறைய பேர் சாமியை பற்றி அவருக்கு யாரும் வெளியே தெரியாத அளவுக்கு தான் அவர் வந்து வாழ்ந்து இருந்து அவர் ஐக்கியமாகி இப்பயும் உலாவிட்டுருக்கார். எனக்கு ஃபஸ்ட்டு இது எப்படி எனக்கு தெரியும் சொல்லும்போது, நான் கனகம்பட்டி மூட்டை சாமிக்கிட்ட போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது
நான் இதுவரையும் கனகப்பட்டி சாமியை பற்றி நான் யாருக்கிட்டேயும் அவர் எப்படி இருந்தார், என்ன இருந்தார், ஏது இருந்தார்லாம் யாருக்கிட்ட போய் உட்காந்து நான் கேட்டதே கிடையாது. அது யாருன்னே தெரியாது. வருவாங்க என்கிட்ட சொல்லுவாங்க, கனகப்பட்டி சாமி அவர் இருக்கும்போது இப்படி இருந்தார், இப்படி பேசுவார், இப்படி சொல்லுவார், இந்த இடத்துக்கு போவார், இதெல்லாம் பண்ணுவார், இப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க இன்றைக்கி. அப்போ நான் நினச்சேன், எதுக்கு நம்மகிட்ட இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நானே மனசில் நினச்சிப்பேன். அப்போ அந்த தகவல் நமக்கு தெரியறதுக்காக சாமி இப்படி வந்து நம்ம சொல்கிறாரு அப்படின்னு நான் யுகம் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் அவரை பற்றி நான் நினைக்க நிறைய தகவலை டக்குன்னு எல்லா விஷயம் நிறைய வந்துடுச்சு. அவரை பற்றி எல்லா டீட்டெயில் எல்லாமே எனக்கு வந்துடுச்சு. அது மாதிரி இவர் நான் வந்து சொல்லும் போது இவர் இந்த சாமியோட முன் அவதாரம், முன் சரீரம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஒரு நாளைக்கு போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கேரளாவுக்கு போகிறோம். அப்போ லாக்டவுன் டைமில் அப்போ உள்ளே என்ட்ராகும்போது விடலை. அப்போது நான் அந்த செக் போஸ்ட்டில் விட மாட்டேறாங்க. அதுவும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி காட்டிப்பேன். இப்போலாம் விட முடியாது, செய்ய முடியாது, பாஸ் இல்லை, அது இல்லை அப்படின்னு 1 மணி நேரமாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கூட இருந்தாங்க. அப்புறம் நான் கார் டோர் தந்து எட்டி பார்த்தேன்னா அப்புறம் போங்க சொல்லிட்டார். நம்மளை பார்த்தேனே. அப்புறம் இங்கேருந்து போனால் சாமி உள்ளே போகும்போது ஒரு வீடு ஒன்று ரைட்டில் இருக்குது. சாமி அங்கே இருந்திருப்பார். அங்கே ஒரு கேட்டு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. எப்போ உள்ளே போக முடியாது. அன்றைக்கி யாரும் அலோடுங்களை சொல்லி கேட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க போது. கரெக்டாக நாங்கள் போகிற நேரம் அந்த கேஸ் எடுத்து போகிறவங்க போயிருக்கான் போது அதை கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டான். நாங்கள் நேராக உள்ளே போயிட்டோம். ஃபஸ்ட் டைம் உள்ளே போயிட்டு எல்லா கதவுலாம் மூடி இருக்குது. சாமியை வந்து நாம் என்ன உள்ளே போய் சிலையை பார்த்து கிடையாது. கதவை மூடி இருந்தது. சரி, அப்படி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிவிட்டு சாமிக்கு பின்னாடி பக்கம் வந்து நான் தலையை வச்சு அப்படியே ஒரு சாமியை வந்து தியானத்தில் நிஷ்டையில் வந்து அவர்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். அப்போ என் உடம்பு தலை எல்லாம் பார்த்தீங்கன்னா மின்சாரம் எப்படி உடம்புல பாயும் அது மாதிரி ஒரு இது உடம்புல பாயும். அப்போ எனக்கு மனசு வந்து ரொம்ப ஆட்கொண்டு இருக்கும். இவ்வளோ பெரிய இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் கூட இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இது ஒன்றும் பிரம்மாண்டமாக இருக்கும், பெரிய கோயிலாக இருக்கும், பெரிய காட்டில் இருக்கும், நம்ம தங்கத்துக்கு இடம் இருக்கும், எல்லாம் இருக்கும் நினைக்கிறேன். அங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சின்ன காடு, சின்ன மலை. அந்த மலையில் சின்னதாக இந்த 10க்கு 10 கூட இருக்கா ரூம், அவ்வளோதான் இருக்கும் சாமி இருக்கிறது. அதெல்லாம் உட்காந்துருக்காரு. பக்கத்துலேயே வந்து ஒரு பாறை, பெரிய பாறை இருக்குது. புலிப்பாறைன்றாங்க பேர். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயப்பன் வந்து அங்கே புலிப்பால் கறந்ததுனால புலிப்பால், அந்த புலிப்பாறை அப்படின்ற மாதிரி பேர் வந்து சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, புலிப்பாணி சித்தர் வந்து ஐயப்பங்கிட்ட வந்து வருவாராம். அந்த புலிப்பாணி சித்தர் அங்கெல்லாம் அந்த இடத்துல புலி மேலே பயணம் பண்ணி ஐயப்பனை வந்து அங்கே பார்ப்பாராம். அதனால் அது வந்து அங்கே புலிப்பாரா அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து சொல்கிறாங்க. நிறைய பேர் அனுபவங்களை கேட்கறது வச்சோமோ ஒவ்வொருத்தருக்கும் முரண்பாடுகள் இருக்க தான் செய்யும். அது வந்து எது எப்படி இருந்தாலும் நமக்கு அது கவலை கிடையாது. இதை சொன்னாலும் கேட்டுக்கணும், அதை சொன்னால் கேட்டுக்கணும். அதில் உன் மனசாட்சிக்கு தெரியும் உண்மை என்னான்ட்டு. ஏன்னா உன்னுடைய ஆத்மா பல ஜென்மமாக இந்த உடல் எடுத்து வந்துட்டு அடுத்தடுத்து அவதாரம் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்குது. யார் என்ன சொன்னாலும் நம்ம பொய் என்ன உண்மை என்னான்னு நம்ம மனசாட்சி அதுக்கு தெரியும். அது சொல்லும், இது நம்புற மாதிரி இல்லையே, இது தப்பாக இருக்குமோ அப்படின்னு அது ஆராய்ச்சி பண்ணும். அதனால் இது நீங்கள் எப்படி எடுத்துனாலும் சரி எடுத்துங்க. அதனால் நான் வந்து இப்போ கிட்ட 4-5 வாட்டி நான் போய் வருஷம் நான் குரு பூஜைக்கு போகிறேன். அது இல்லாமல் இடையில அந்த பக்கம் போனால் கண்டிப்பாக அங்கே போயிட்டு நான் வருவேன். அது வந்து அது போன வருஷம் போகும்போது குரு பூஜைக்கு ரொம்ப அருமையாக நிறைய பேர் சில விஷயம்லாம் ஆன்மீக சம்மந்தப்பட்டாலாம் வந்திருந்தாங்க. ரொம்ப அருமையாக நல்லா இருந்தது, மன சந்தோஷமாக இருக்குது. எங்கேயுமே நீங்கள் ஒரு ஜீவசமாதிக்கு எப்போவுமே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசு ஆத்மா எப்போ சந்தோஷம் அடைந்ததுன்னா அவங்களுடைய இறைவனோட பார்வை உங்கள் மேலே பட்டிருக்குன்னு அர்த்தம். அதே ஒரு துக்கமாயிட்டேன், ஒரு கஷ்டமாயிட்டேன், ரொம்ப சோர்ந்துட்டேன்னு சொன்னால் அவங்களுடைய பார்வை உங்கள் மேலே இன்னும் படலை, இன்னும் காலம் எடுக்கும், நாள் எடுக்கும். அப்போ உங்கள் கர்மாவோட வினை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் உணர்ந்துக்கணும். அப்போ அதை உணர்ந்துட்டு என்ன பண்ணணும், அவங்ககிட்ட பிடிவாதமாக உட்காந்து நல்லா குளிச்சுட்டு உட்காந்து, ஐயா என்னுடைய கர்மாவை நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் செய்யணும், என்னால் தாங்க முடியல அப்படி சில பிரார்த்தனைகளை நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க அந்த கஷ்டம் தெரியாமல் உங்களை கடத்தி அந்த கஷ்டத்துலேருந்து கடத்தி உங்களை வெளியே எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க. அதெல்லாம் நடக்கும்.
அதை வந்து அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். இந்த ஆன்மீகத்தில் வந்து யாருக்கும் சொன்னாலாம் ஏற்றுக்க மாட்டாங்க, நம்பாது மனசு சாதாரண இது கிடையாது. அது லைகிக வாழ்க்கையில் பழக்கப்பட்டு சந்தோஷப்பட்டு இருக்குது. நீ ஆன்மீகத்தில் போய் அடை கொடுக்குமாறு அதை சாப்பிடாது இதை சாப்பிடாது இதை பண்ணாத சொன்னால் அது ஏற்றுக்காது. அது ஒன்றும் அதுக்கு இடும் போகாது. டக்குன்னு ஆசை காட்டி அங்கே எதனா ஒன்று பண்ணி மறுபடியும் இந்த வாழ்க்கைக்கு ஒன்று இட்டுன்னு வர தான் பார்க்கும். அப்போ நம்ம மனசை நிலைநிறுத்தி எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு நீ பகுத்தாய்வு செய்து அதுலேருந்து உன் பிரச்சனைகளுக்கு நீ வழி தேடணும். அது அப்படி. அதனால் இங்கே வந்து இந்த வாட்டி இந்த மாதம் மார்ச் 17, 18 அவரோட குரு பூஜை. நம்ம பழனிலேருந்து என்னுடைய நண்பர் விஜயசுவாமி அவர்கள், அவர் தான் அங்கே எல்லாமே அன்னதானம் பண்ணார். மாதம் ஐயாவோட நட்சத்திரத்துக்கு போய் அங்கே தவறாமல் பூஜை செஞ்சுட்டு வர்றார். என்ன பிரச்சனை என்ன காலம் இருந்தாலும் அவர் கரெக்டாக போயிட்டு அது பண்ணிவிட்டு ஐயாக்கிட்ட பண்ணிட்டு வர்றாரு. ஐயாவோட அனுகிரகம் அவருக்கு இருக்குது. அவர் உணர்ந்திருக்காரு, நானும் உணர்ந்திருக்கேன். தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பெருசாலான்னு எடுத்துக்காதீங்க. ஐயாவை பற்றி ரொம்ப உணர்ந்துட்டார், அதனால் ரொம்ப பில்டப் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறோன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு சொல்லி உங்களோட பிரச்சனைகளை உங்களோட கஷ்டங்களை தீர்த்துக்கிறதுக்கு தான், இப்படி நல்வழிப்படுத்துறதுக்கு தான் இது மாதிரி நிகழ்வுகள் எங்கெங்கே நடக்குதோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு எங்கே அருகில் இருக்கோ அது பக்கத்துலன்னா போயிட்டு வாங்க, உங்கள் பிரச்சனை தீரும். எல்லா மனித இனத்துக்கு தங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கிறதுக்கு தான் எல்லா மகான்களும் சித்தர்களும் போராடிட்டு இருக்காங்க. ஆண்டவனும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, சித்தமார்களும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் வாங்கிறதுக்கு தான் 190% மக்களுக்கு தெரில. எப்படி வாங்கணும்னு தெரில, எப்படி வழிபாடு பண்ணணும், எப்படி அது கேட்கணும், எப்படி வாங்கிக்கணும் அப்படின்னு தெரில. அதுதான் அங்கே போகிறதா இருந்தால் கரெக்டாக தெளிவாக நெட்டில் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எங்கே போய் இறங்கணும், எங்கே வரணும், எங்கே செய்யணும் எல்லாம் தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு வாட்டி தரிசனம் போய் பண்ணிட்டோம். எதுக்கு அந்த குரு பூஜைக்கு நாங்கள் அந்த விசேஷ நாளில் போக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த மகான்கள் வந்து அவர்களுடைய வேலையில் தியானத்திலையும் பல வெளியில் அந்த ஆற்றல் வெளியே போயிட்டு பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஒரு நாள், அந்த குரு பூஜைன்ற ஒரு நாள், அந்த நாள் வந்து அவங்கள தேடி வர பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்கும் அந்த ஆற்றல் அங்கே அந்த இடத்துல அதிகப்படுத்துறதுக்கும் அங்கே இருப்பாங்க. அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. யார் வராங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன வழிபாடு பண்ணுறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னு கண்காணிப்பாங்க. அதுக்கு தான் அந்த குரு பூஜைக்கு அன்றைக்கி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. அவர் எப்போ இருக்க தான் செய்கிறார். நீங்கள் வீட்லேயே மனசுலேயே வேண்டிக்கிட்டாலே எல்லாமே செய்வார். நம்ம கணக்கம்பட்டியார் அவரும் எல்லாம் ஒரே பிரிவு ஒரே தானே. அதனால் வந்து இந்த பிரிவு கடைசி பிரிவில் கணக்கம்பட்டியார் வந்து அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவார். எதுவுமே சொன்னோன்னு டான்னு சினிமாவில் நடக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு பண்ணி கொடுப்பார். அதனால் அவருடைய முன் அவதாரன்றதுனால நம்ம ஐயாவுடைய வழி அவர் வந்திருக்காரு. அவர் மூலமாக நம்ம போய் பயன்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த பக்தர்களுக்கு இந்த செய்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மெயினாக நான் போடுறேன். இதுவே லேட்டாக போடுறேன். அதனால் சென்னையிலேருந்து போகிறவங்க சென்னை டு திருவனந்தபுரம் இல்லை குருவாயூர் வண்டி எடுத்து நீங்கள் செங்கனூர் அப்படின்னு இறங்கிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி பட்டணத்திட்டான்னு சொல்லிட்டு கேட்டு இறங்க. அங்கே வந்து ஓமலூர்னு வரும். அங்கே இறங்கிட்டு அங்கே வந்து ஒரு 2.5-3 கிலோமீட்டர் வரும். ஆட்டோ மாதிரி பிடிச்சிட்டு போனீங்கன்னா அந்த புலிப்பாரா அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடலாம். 17, 18 2 நாள் அங்கே ஓப்பனாக தான் இருக்கும். அப்படியே தங்கிக்கணும். ரூம்லாம் கிடையாது. ரூம் வந்து இந்த மெயின் ரோட்டில் இருக்குது, ஆனால் கிடைக்குமா சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் இருக்குது. அங்கே போகிறவங்க இப்படி போய்ட்டு வாங்க. நல்லபடியாக நடக்கும். வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் கேட்டதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு வியாபாரத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும், குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லா விஷயங்களும் அவங்க நல்லபடியாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பார். அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் போயிட்டு வாங்கணும். நல்லபடியாக அந்த விழா வந்து சிறப்பாக நடக்கணும்னு அந்த பரம்பொருளை வேண்டிக் கொண்டு இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.